கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான அதிகாலையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, இந்த நாளுக்காக ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 31வது வசனம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுவார். ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில். அப்படி என்றால் மோசே அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இன்னும் என்ன செய்கிறாரு, அதை அதிசயப்பட்டு கிட்ட வந்து பார்க்கலான்னு வருகிறார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம், சமீபித்து வாங்க. சமீபித்து வாங்கன்னா கர்த்தர் செய்கிறத பார்க்குறதற்கு நீங்கள் தூரத்தில் இருந்தால் அது புரியாது. நீங்கள் சமீபமாக வந்தால் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் கேட்க முடியும். ஸோ தேவஜனமே, கர்த்தர் இன்னைக்கு சில ரகசியங்களை உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார்னா, நீங்கள் அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருந்தாலோ இல்லை நாட் ரீச்சபிளான ஒரு இடத்துல இருந்தாலோ அவரால் உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, பட் அவங்க டவரே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க, ஃபோனே கிடைக்கல. ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, பட் இன்னும் அவங்க இருக்கிற இடம் டவர் சிக்னல் கட் ஆகிற ஒரு இடமா இருக்குது. அங்கே சுத்தமாக டவரே இல்லைனா அந்த நபர் டவர் கிடைக்கிற இடம் சேர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சியாக அவங்க ஏதாவது மார்க்கெட்டோ இல்லை நல்ல டவர் உள்ள ஏரியா வரும்பொழுது நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணும் பொழுது அவங்களும் கரெக்டாக ஒரு டவர் உள்ள ஏரியா வரும்பொழுது கான்டாக்ட் ஆகிரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை கனெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது நீங்கள் இன்னும் க்ளோஸராக வரணும்னு அவர் ட்ரை பண்ணுறார். பட் நீங்கள் அந்த ஸ்பிரிட்னுடைய ஃப்ரீக்வன்ஸுக்கு நேராக நீங்கள் வரணும். ஏன்னா ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாக இருக்குது. அவரை நம்ம மாம்ச ஐடியாவாலேயோ மாம்ச எண்ணங்களாலேயோ அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. ஆக்சுவலாக அவர் ஸ்பிரிட்டாக இருக்கும், நம்ம மாம்சமாக இருக்கும். நம்ம மாம்ச சிந்தனையில் யோசிக்கிறதும் அவர் ஆவியில் இருக்கிறதும் ஆவிக்குரிய ஐடியா உடையவராக இருக்கிறதுனால அந்த ஆவிக்குரிய சிந்தனைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் ஆவியில் டூனாக இருக்க வேண்டும். அவரும் ஆவியில் பேசும்போது நம்ம ஆவியும் ரெடியாக இருந்ததுன்னா, இஃப் இட் இஸ் ரெடி டு ரிசீவ் த ஸ்பிரிச்சுவல் சவுண்ட், ஸ்பிரிச்சுவல் வாய்ஸ், அந்த ஆவிக்குரிய சத்தத்தை கேட்க நம்மளும் ஆயத்தமாக இருப்போம் என்றால் அவர் சொல்லுகிறத கேட்க முடியும். இதே போல தான் மோசைக்கும் ஃபஸ்ட்டு அது உண்மையான தீன்னு நினச்சி தான் அவர் நினச்சிட்டு அவர்கிட்ட பார்க்கணுன்னு நினைக்கிறார். மோசைக்கு அதுக்கிட்ட நெருங்கி பார்ப்போமே என்னன்னு பார்க்கணுன்னு வரும்பொழுது தான் அங்கே ஒரு ஆச்சரியமான தரிசனத்தை அடைகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, 40 வருஷம் சென்ற பின்பு சீனா மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். பாருங்க தேவஜனமே, ஒரு குறிப்பிட்ட வருடம் சென்று முடிந்த உடனே ஒரு என்கவுண்டர் நடக்குது. நம்ம ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பின் அனுபவம் இருந்திருக்கும். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் வந்திருப்போம். தேவஜனமே, என்றைக்குமே கிறிஸ்டியானிட்டி இம்பேலன்ஸான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடையாது, அது ஒரு பேலன்ஸான லைஃப் ஸ்டைல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களை கொண்டு கர்த்தர் சிலதை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா உங்கள் மேலே அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட்னா அது ஆவிக்குரிய ஞானத்தை இன்வெஸ்ட் பண்ணுவார், ஆவிக்குரிய மகிமையை இன்வெஸ்ட் பண்ணுவார். உங்களை கொண்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குன்னா அதுக்கு தேவையான இம்பேக்டை இன்வெஸ்ட் பண்ணுவார். நல்ல ஞானத்தை தருவார், வரங்களை தருவார், கனிகளை தருவார், கிருபைகளை தருவார், சபைகளை கட்டக்கூடிய ஞானத்தை தருவார். இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன்னா அதுக்குள்ளே இம்பேக்டை தருவார். ஸோ இதெல்லாம் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்கள் கிரவுண்டை அவர் சுத்திகரிப்பார், உங்கள் வாழ்க்கையை சுத்திகரிப்பார். அதுக்காக தான் சில பாடுகளில் உங்களை அனுமதிச்சிருப்பார். ஏன்னா பாடு நம்மளை பரிசுத்தப்படுத்தும். தாவீது சொல்லுகிறார் அல்லவா, நான் கஷ்டப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ பாடுகள் சுத்திகரிப்பை உண்டாக்குது. அப்போது நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய பிளானுக்கு ஆயத்தமாக இருக்கும். இப்போ மோசே அந்த ஃபஸ்ட்டு 40 வருஷத்தில் ஒரு உலக மனுஷனாக நிறைய கலைகளையும் நிறையா தாளந்துகளையும் உடையவனாக மாறி ஒரு உலக ஞானியாக மாறி இருந்தார். அதனால தான் பிரச்சனைன்னு வந்த உடனே கர்த்தருடைய ஆலோசனையை அவர் கேட்காம கைகளினால் சண்டை போட்டு ஒருத்தனை கொலை செஞ்சு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலான்னு நினைக்கும் பொழுது தன்னுடைய பலத்தினால கொலை தான் பண்ண முடியும், மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு கண்டுபிடிச்சவுடன் ஓடி ஒளிந்து கொண்டார். நல்லது செய்துன்னு நினச்சார்.
ஆனால் அந்த நல்லதில் ஆபத்தாகி விட்டது. ஏன்னா நல்லது செய்யணும்னு நினச்சதில் தவறு இல்லை, அவருடைய ஐடியா படி அவர் செய்யணும்னு நினச்சிட்டாரு. அப்போது இப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், இவனுக்கு நல்ல மனசு இருக்குது, இந்த பிள்ளையை நம்ம அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தோம், இந்த பிள்ளை பிறக்கும் பொழுதே யுத்தம் தான், இந்த பிள்ளையை பிசாசு கொல்லலாம்னு நினச்சான், ராஜ்யபாரியமே எழும்பி இதை கொல்லணும்னு நினச்சிச்சு, எல்லார் கண்களில் மறைச்சோம், இந்த பிள்ளைக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, இந்த கஷ்டப்படுற இந்த இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றணும்னு அதுக்குள்ள உணர்வு இருக்குது. ஆனால் அதுக்கு பிளான் இல்லை, பர்பஸ் இல்லை, அதுக்கு ஞானம் இல்லை, திட்டம் இல்லை. ஆனால் வெறி இருக்குது, வைராக்கியம் இருக்குது, அதனால கொலையே பண்ணிட்டு. யோசித்து பாருங்கள் தேவச்சனமே, பிளான் இல்லாத இடத்துல கர்த்தர் பிளானை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர். பட் அது தர்றதுக்கு முன்னாடி இன்னும் சுத்திகரித்தார். ஒரு 40 வருஷம் ஆடுகளை மேய்க்கும் பொழுது பொறுமை உண்டாகுச்சு. பாருங்கள், மோசேனோட லைஃப்பில் ஒரு 40 வருஷம் 3 தடவை 40 வருஷம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 40 வருஷம் எகிப்தில், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில், அதாவது ஆடுகளை மேய்க்கிற அந்த வனாந்தரத்தில், அடுத்த 40 வருஷம் ஜனங்களுக்கு இம்பேக்டாக ஜனங்களை கொண்டு வந்து மேய்க்கக்கூடிய ஒரு ஊழியனாக கர்த்தர் மாற்றினார். ஸோ எப்போவுமே கர்த்தர் நம்ம லைஃப்பில் ஒரு பிளான் வச்சுருப்பார். அதை மோசே நெருங்கினது போல் நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மோசேக்கு ஒரு 40 ஆண்டு கழிந்த பிறகு தான் பேசினார். நமக்கு அப்படி கிடையாது. இந்த புதிய ஏற்பாட்டில் எப்போ வேணாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். எப்போனாலும் நம்ம திட்டம் ரிவீல் ஆகும். நம்ம லைஃப்பை குறித்த தேவனுடைய பிளான் எப்போனாலும் ரிவீல் ஆகும். கொர்நேலியுன்னு சொல்லப்பட்ட ஒரு தாசன் பைபிளில் இருக்கிறார். அவர் உபாசித்து ஜெபிக்கும் பொழுது அவர் லைஃப்பை குறித்த திட்டம் வெளிப்பட்டது. ஸோ இதே போல் தேவஜனமே, நம்மளும் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கும் நம்ம லைஃப்னுடைய பிளான் வெளிப்படும். ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்கணும். அந்த 30வது வசனம் சொல்லுது, 40 வருஷம் சென்ற பின் ஒரு என்கவுண்டர் உருவாகுது. தூதனானவர் இறங்கினார். சில சிறுமைப்பாட்டு, சில வேதனை, சில காத்திருப்பின் செக்ஷன் நம்ம லைஃப்பில் முடியும் பொழுது, பாடுபட்டது நீங்கள் தான்னா உங்களை கொண்டு தான் கர்த்தர் சிலதை செய்வார். உங்களை கொண்டு தான் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஸோ அதனால் நம்ம ஆண்டவர் பாடுகளை மட்டும் பட வைப்பார், நம்மளை கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார்னு நினச்சிடாதீங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு வீடை கட்டி கொடுக்குன்னு நினச்சிட்டாருனா, உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்குள்ள பண தேவைகளை உங்கள் கையால் செய்யணும்னு நினச்சிட்டாருனா, சில அதிசயமான காரியங்களை உங்களை கொண்டு செய்யணும்னு நினச்சிட்டாருனா, உங்கள் சபைக்கு லேண்டு உங்கள் மூலமாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டாருனா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அதனால் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும்னா, யூ வாண்ட் டு கம் நியர் டு காட். நீங்கள் இன்னும் கிட்ட வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி கிட்ட வர? ஆவியில் நம்ம நெருங்கணும். சோத்திரம், ஜெபம், இன்னும் ஜெப நேரத்தை கூட்டணும். ஸ்பிரிட்டில் அவரோடு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வளரணும். ஒரு மனுஷன்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னா கொஞ்சம் பணம் கொடுத்தாலோ இல்லை உதவி செஞ்சாலோ அடிக்கடி போய் பார்த்து பேசினாலோ அந்த ஃபெல்லோஷிப் கூடும். ஆனால் கர்த்தர்கிட்ட இந்த ஃபெல்லோஷிப்பை கூட்டணும்னா மாம்ச ரீதியான ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட உதவாது. நம்ம ஸ்பிரிட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் ஸ்பிரிட்டில் ஹார்மோனியை உண்டாக்க சொல்லுகிறாரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ஆவியாக இருக்கிறார், நம்மளும் ஆவியாக இருக்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய வசனங்களோடு நம்மளுக்கு புரிதல் இருக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிறது நம்ம இருதயத்தில், நம்ம மனசாட்சியில் ரிங்காரம் இடுகிற லெவலில் நம்ம வேதத்தோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதனால தான் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் யாக்கோபை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். When we come near to God, God will come closer to us. அதனால் நம்ம கர்த்தர்கிட்ட நெருங்கணும் தேவஜனமே. அந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மோசே கர்த்தர்கிட்ட நெருங்கினது போல நம்மளும் கர்த்தர்கிட்ட நெருங்கணும். இதற்காக என்னுடைய வாலிப நாட்களில் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, என்னுடைய டீனேஜ் டைமில் நான் கர்த்தரை இன்னும் நெருங்க ஆரம்பித்தேன். வேதாகம கல்லூரியில் படித்திருக்கும் பொழுது நான் கர்த்தர்கிட்ட ரொம்ப நெருங்க ஆரம்பித்தேன். இரவெல்லாம் ஜெபிப்பேன். ஒரு தாகம் வந்து விட்டது. அப்போதான் நான் ஆவிக்குரிய மண்டலங்களை பற்றி ஆண்டவர் எனக்கு காண்பித்து தந்தார். பிசாசுகள் உண்மையாட்டி இருக்கிறத நான் ஆவியில் பார்க்க ஆரம்பித்தேன். இரவு நேரத்தில் தொண்டையை வந்து அமுக்க வரும். இருட்டு உருவங்கள் நடந்து வருகிறதை ஆண்டவர் காட்டி, வெளிச்சத்தின் வல்லமை, வசனத்தின் வல்லமை எவ்வளோ பயங்கரமானதுன்னு காட்டி தந்தார். இயேசு உண்மையாக இருக்கிறதை நான் உணர்ந்தேன். என் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க உதவி செய்தார். தூதர்களுடைய காரியங்களை பார்க்க உதவி செய்தார். தரிசனங்களை பார்க்க உதவி செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராம். அப்பொழுது தரிசனங்கள் உண்டாகும், சொப்பனங்கள் உண்டாகும். ஊழியர்களும் ஊழியக்காரர்கள் மேலே அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது சொப்பனங்கள், தரிசனங்கள் உண்டாகும். வாலிபர்கள் மேலே, முதியோர்கள் மேலே அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஸோ தேவ ஜனமே,
இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை நெருங்கி வர சொல்கிறார். அவருடைய பிளான் ரிலீஸ் ஆக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட வந்தால் அவர் உங்ககிட்ட வருவார். ஸோ தேவச்சனமே, இந்த நாட்களில் உங்களை அவர் சமூகத்தில் அவர் அழைக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட வாங்க, அவருடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய சத்தத்தை கண்டுபிடிங்க, அவருடைய ஃப்ரீக்வன்ஸை உணர்ந்து அவரோடு சேர்ந்து செயல்பட உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு பேரை ஆசீர்வதிங்க. இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இந்த நாளில் துக்கங்கள் துயரங்கள் வரும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் அவர்களை நடத்தட்டும், ரகசியம் வெளிப்படட்டும். ஆவியானவர் கூட இருந்து பலப்படுத்துங்க. சில வியாதிகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவனுடைய கரம் கூட இருந்து விடுதலையை கொடுக்கட்டும். யுத்தங்கள் கோலியாத்துகள் வரும் பொழுது தேவ கரம் கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிடட்டும். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல உங்கள் ஜனங்கள் விருத்தி அடைவார்களாக. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய நாளில் 21வது உபாச ஜெபத்தில் கடைசி நாள் தேவ ஜனங்களை எல்லாரும் கலந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். காட் பிளஸ் யூ.